எல்லாருக்கும் வணக்கம். இது எப்போ எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை மதியம் போல் எடுத்தது. ஏன்னா திங்கக்கிழமை சாயந்தரம் வந்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிறனால, இட்லி முட்டை குழம்பு ப்ளஸ் சட்னி சாம்பார். சட்னி சாம்பார் வந்துட்டு எப்போ வச்சதுன்னா காலையில் வச்சது. சரி ஊருக்கு கிளம்புறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஆனால் பஸ்ஸில் போகிறப்ப வேணுங்கிறது விற்பாங்க பஸ்ஸில். அங்கே இது வேணுமா, வெள்ளரி வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு சொல்லி எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஒரே வாமிட்டுங்க. நல்ல வேளை கையில் கவர் வச்சுருந்தேன். கவரில் வாமிட்டு எடுத்து அப்படியே தூக்கி போட்டாச்சு. சரி ஊர்லேருந்து வர்றப்ப பைக்லேயே நாங்கள் வந்துட்டு அப்புறம் கடையில் வந்துட்டு வேணுங்கிறது ஜூஸு, அப்புறம் வந்து சிப்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோங்க. சிப்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில் பார்த்திங்கன்னா, சரி வியூ நல்லா இருக்கே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தேன். ஃபோன் வந்துட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த காற்றை அடிக்கிறதுக்கு அந்த ஃபோனை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குதுங்க காற்று. சரி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். போகிற வழியில் மழை வந்துடுச்சு. சரின்ட்டு ஒரு கடையில் நிப்பாட்டிட்டு அந்த கடையில் வந்துட்டு முன்ன ஒரு கடையில் வாங்கின ஸ்நாக்ஸ் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் அந்த கடைக்காரர் என்ன நினச்சாருன்னு தெரில. சரின்ட்டு நாங்களும் போய்கிட்டே இருக்கோம். போக போக கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா மழையே இல்லை, சரியான வெயில், ஒரு பொட்டு தண்ணியோட இல்லைங்க. அப்புறம் சரின்ட்டு போயிட்டே இருக்கப்போ அந்த குடிசை, அந்த ரோட்டு ஓரமாக குடிசையெல்லாம் போட்டிருப்பாங்களா அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீடெல்லாம் அப்படியே பாதியோடு இடிச்சிருக்காங்க. அந்த ரோடு கட்டுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடு அது மாதிரி தாங்க இருக்குது. எனக்கு பார்க்கலே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய்கிட்டே இருந்தோம். போயிட்டே வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. போக போக வெயில் வேறு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம். அப்புறம் போகிற வழியில் ஒரு 4 ரோடு பிரிஞ்சிச்சுங்க. எந்த சைடு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயாச்சு. ஏன்னா பஸ்ஸில் வந்து போயிட்டு இருந்தோம். பைக்கில் இப்போ தான் ஊருக்கு போகிறோம். அதனால் எந்த இடம்னே தெரியல. சரி போகிற வழியில் நாயெல்லாம் குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த நாயினால தான் முக்கால்வாசி ஆக்சிடென்ட் ஆகுது. எல்லாம் கூட்டம் போட்டு பிளான் பண்ணும் போல். நம்ம இந்த வண்டி போகிறப்ப குறுக்கு போகலாம், அந்த வண்டியில் போகிறப்ப குறுக்கு போகலான்னு சொல்லிட்டு. சரி நைட் ஆயிடுச்சு வர. அப்புறம் கோதுமை மாவு இருந்துச்சு, ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தோம். அப்புறம் அதில் தோசை சுட்டு கார சட்னி செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் சரி நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்து திங்ஸ்லாம் அப்புறம் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த கொள்ளு, தட்டைப்பயிறு இதெல்லாம் அந்த பேக்கில் வச்சு தான் கொண்டு வந்தோம். அவ்வளோ சரியான வெயிட்டாக இருந்துச்சுங்க. சரி இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தூக்கி பார்க்குறேன், அதுவும் சரியான வெயிட்டாக இருந்துச்சு. என்ன முடியவே இல்லை. என்னடா இது வண்டியில் வச்சு கொண்டு வந்தாலும் பேக் சைடு போட்டு வர்றோம், இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நம்மளாலே அது பேலன்ஸ் பண்ண முடியாதுல்ல. ரொம்ப அப்படியே இடுப்புலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னென்ன கொண்டு வந்தேன்னா கொள்ளு பருப்பு, தட்டைப்பயிறு, அப்புறம் வந்துட்டு மொச்சை. இது வந்து ஊர்லேருந்து பிடிச்சிட்டு வந்த தண்ணி ஒரு பாட்டில் கொண்டு வந்தேன். அதில் முக்காசி காலி ஆயிடுச்சு. இந்த ஷால் போடல, இன்னொரு ஷால் தான் போட்டிருந்தேன். ஏன்னா வண்டியில் போடுறப்ப அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும்ல, அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஷால் போட்டிருந்தேன். அந்த பேக்கில் அது எடுத்ததுக்கப்புறமும் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சுங்க. என்னால் முடியவே இல்லை. என்னடா இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் தூரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த பொருள்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமும் தூக்கி பார்க்குறேங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எப்படிதான் இப்படியோ அப்பா. இதே பஸ்லாம் ஒன்று இருந்துச்சு அவ்வளோதான். ஒரு பஸ் 2 பஸ் ஏறி இறங்குறதுக்குள்ளே நான் மண்டே போட்டுருவேன் போல். சரி பாய்ங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.